அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன குக் பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கான மெனு இடியப்பம், சிக்கன் கறி கூட வட்டலப்பம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. இடியப்பத்துக்கு வட்டலப்பம் நல்லாயிருக்கும், அதனால் இன்றைக்கி வட்டலப்பமும் செஞ்சாச்சு. 1000 ரெசிபிஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு இருந்தாலும் எனக்கு என்னமோ அந்த டைமில் வீட்டில் ஃபோன் பண்ணி அம்மாக்கிட்டேயோ மாமிக்கிட்டேயோ இது இப்படி தானேப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டுப்பேன் ஒன் டைமு. அப்படி கேட்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிட்டு கேட்டுப்பேன் நான். நானே செஞ்சுருந்தாலுமே சரி, அது கேட்டால் தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும். ஒரு குக்கரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேர்க்கடலை ஊற போட்டு வச்சுருந்தேன், அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். திருப்பி அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் கறியும் பண்ணியாச்சு. தென் அந்த கஞ்சியும் அதுலேயே அதே குக்கர்லேயும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கர்லேயும் இன்றைக்கி 3 வேலை. எது செய்கிறதா இருந்தாலும் நான் இப்படி தான் யோசிச்சுப்பேன். ஏன்னா நம்ம தானே பாத்திரம் கழுவுறது, அந்த கஷ்டம் தெரியுங்கிறதுனால ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணால் அதையே திருப்பி வாஷ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிப்பேன். இன்றைக்கி வாட்டர்மெலன் வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு, கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சம் பால் சேர்த்து இன்றைக்கி சர்பத் கரைச்சி எடுத்தாச்சு. ஊரில் இருந்த வரைக்கும் இடியப்பங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இடியப்பமா என்னால் முடியாது, நீங்கள் புளிகிறீங்களா இல்லை கடையில் வாங்கி வைக்கிறீங்களான்னு அப்படின்னு நழுவிடுவேன் நான். இப்போ என்னென்னா இடியப்பம் நானே ஈஸியாக செய்கிறேன். மார்க்கெட்டில் 1000 இடியப்பம் புளிகிறதுக்கு மிஷின் இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த மர உரல்லையும் பெரம்பு தட்டுலேயும் இடியப்பம் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அந்த வாசமே சூப்பராகவும் இருக்கும். நான் ஈஸ்டர்ன் பிராண்ட் மாவு தான் யூஸ் பண்ணுவேன், அது நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியப்பமும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரெயினில் செட் ஆகிடுச்சு. இஃப்தார்னா நோம்பு கஞ்சி, சம்பால், ஜூஸு, கூடவே ஆயிலில் ஃப்ரை பண்ண ஒரு ஐட்டம். இன்றைக்கி நான் வெங்காயம் ஒரு மெது பகோடா மாதிரி வெங்காயத்தில் போட்டேன். சம்டைம்ஸ் எனக்கு நானே சொல்லிப்பேன், பரவாயில்லையே நீ இவ்வளோ செஞ்சிட்டியே, ரொம்ப சூப்பர் நூறா அப்படின்னு எனக்கு நானே தட்டி கொடுத்துப்பேன். வேறு யாரும் நமக்கு தட்டி கொடுக்கறதுக்கெலாம் இல்லை. அப்புறம் டேபிளில் எல்லாத்தையும் இன்றைக்கி செஞ்சது எல்லாத்தையும் வரிசலாக அடுக்கி எடுத்து வச்சாச்சு. நீங்களாம் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.